ஜயாய ஜயபத்ராய ஹர்யஸ்வாய நமோ நமः. நமோ நமः சஹஸ்ராம்சः ஆதித்யாய நமோ நமः. ஆதித்யனுக்கு நமஸ்காரம். 1000 ஒளி கிரணங்கள் படைத்த உமக்கு நமஸ்காரம். நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமः. நம பத்ம பிரபோதாய பிரச்சண்டாய நமோஸ்துதே. உலகத்தில் இருக்கிற விக்கிரமம், பராக்கிரமம், வீரியம், சௌரியம் அனைத்துக்கும் முழுமுதலாக இருக்கக்கூடியவரே வணக்கம். உம்முடைய திருத்தேரை 7 குதிரைகளாலே பூட்டி இழுக்கப்பட்டு 7 சந்தஸ்சுகளையே 7 குதிரைகளாக கொண்டவரே உமக்கு வணக்கம். நீர் உதித்தால் வெளியிருட்டு விலகுகிறது. உம்மை ஸ்தோத்திரம் பண்ணினால் உள்ளிருட்டாகிற அஞ்ஞான அந்தகாரமும் விலகுகிறது. உக்ராய வீராய, வீரமுடையவர், உக்ரமான தபஸுடையவர், ஓர் பக்கத்தில் வெப்பத்தால் சமப்படுத்துகிறாரே என்று நாம் நினைச்சாலும் அவர் வெப்பம் இல்லாட்டா நமக்கு வாழ்க்கையே இல்லையே. அவர் சக்தியும் வெப்பத்தையும் கொடுக்கறதுனால தான் பிராணிகள்லாம் வாழுகிறார்கள். ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதா ஏஷ சைவ அக்னிஹோத்திரஞ்ச பலஞ்சைவ அக்னிஹோத்ரினாம். யாரெல்லாம் காலை சூரியன் உதித்துத்தான் சந்தியாவந்தனம், அவர் உதிச்சுட்டே இருக்கிறச்சேதான் காயத்ரி ஜபம் பண்ண போகிறோம். அக்னிஹோத்திரம் பண்ணுவதற்கோ தர்ஷபூர்ண மாச யாகம் பண்ணுவதற்கோ எல்லாத்துக்கும் நீர் தான் நாள் குறித்து கொடுக்கிறீர். நீர் இல்லாவிடில் உலகத்தில் கர்மங்கள் அத்தனையும் பட்டுப்படுமே. கர்மங்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்கறதே சூரிய உதயத்திலிருந்து தானே. பஞ்சாங்கம்னு நித்தியம் நம்ம பார்க்குறோம். திதி, வார, நட்சத்திரங்கள் இது முதலானவே பார்க்குறோமோ இல்லையோ. இன்ன திதி இன்னைக்கு, இன்ன வாரம் இன்னைக்கு, இன்னைக்கு நட்சத்திரம், இன்ன யோகம், இன்ன கரணம், இந்த 5 பார்க்கறது தான் பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். திதி இன்னைக்கு என்ன திதி? பிரதமையோ தித்தீயோ திருத்தீயோ திதி. வாரம் இன்னைக்கு என்ன வாரமோ, ஸ்திரவாசமோ பௌமவாசரமோ குருவாசரமோ வாசனம், கிழமை என்னங்கிறது வாசரம். நட்சத்திரம் இன்னைக்கு யாது திதியோ அது புனர்வசுவோ பூஷமோ ஆயில்யமோ ஏதோ நட்சத்திரம். யோகம் கரணம், சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷ விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதித்தவு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ. அப்போ யோகமும் கரணமும் இந்த 5மே உம்மால் தான் உலகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. எப்போதும் ஒரு யாகம் பண்ணணும், கர்மம் பண்ணணும்னால் சூரியன் உதித்த பிற்பாடு செய்ய வேண்டும். சூரிய அஸ்தமனத்துக்கு பிற்பாடு கிடையாது. சூரியாஸ்தமனம் ஆயிடுத்துனால் எந்த கர்மத்தையும் யாருமே பண்ண மாட்டோம். நாம் ஒரு யாகம் பண்ணுறோம், யஜ்யம் பண்ணுறோம், எது சுதர்சன ஹோமமோ எதுவாக இருந்தாலும் சூரியோதயத்துக்கு பிற்பாடு, சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக. இப்படியொன்னோ உம்ம பெருமை. ஏஷ சுப்தேஷு ஜாகர்த்தி, உலகமே தூங்கும்போது நீர் விழுத்தி கொண்டிருக்கிறீரே. ஏஷ சுப்தேஷு, எல்லாரும் தூங்குறா. ஜாகர்த்தி, நீர் எப்போதும் விழித்திருக்கிறீர். நம்ம தூங்குச்சே அவரும் இல்லையே நமக்கு தோணும் இல்லையா? கண்டிப்பாக அவர் அப்போது இருக்கிறார். இதை பற்றி வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்தில் ஒரு அழகான விசாரம் உண்டு. ஒரு ஜீவன் பரமபதத்துக்கு புறப்படுகிறான். வைகுந்த யாத்திரை, அர்ச்சிராதி மார்க்கம்ங்கிற ஒரு வழி மூலமாக அவன் போகணும். 12 லோகங்களை தாண்ட வேண்டும். அப்போ அவனுக்கு பிரயாணப்படுறதுக்கு ஒரு வாகனம் தேவை. சூரியனுடைய ஒளியைத்தான் வாகனமாக கொண்டவர் பிரயாணம் பண்ணுவாராம். ரஷ்மி அனுசாரி என்ன இறுதியில் இருக்கிறவாளுக்கு சூரியன் கண்ணில் தெரிவார் என்று ராமானுஜர் என்னைக்கோ எழுதியிருக்கார். அதனால் இன்னைக்கு அறிவியலில் சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, அதுக்கும் ஒன்றும் வேதத்தை ரொம்ப புறம்பா போகாது. ஒரு சில இடங்கள்லே பிரம்மங்கிறத ஒத்துக்காமல் யாரோ படைச்சா நம்மளா உருவாயிட்டோம் என்று அறிவியல் சொன்னாதான் வேதம் ஒத்துக்காதே தவிர, மற்றபடி பிரத்யட்ச விரோதமாக வைதிகர்கள் ஒரு நாளும் பேச மாட்டார். சூரியன் எங்கேயும் ஒரு சமயத்தில் இருக்காரோ இல்லையோ. இப்போ சூரியன் விழுந்துட்டார், இதே சமயத்தில் வேற்று நாட்டில் இருக்காளே, அந்த நாட்டில் பகலாக இருக்குச்சு, இங்கே ராத்திரியாக இருக்குது. இங்கே நமக்கு பகலாக இருக்கிறச்சு, அங்கே ராத்திரியாக இருக்குது. ஆக எப்போதும் சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் உண்டு. ராத்திரியில் பிராணம் போனாலும் அதில் ஏறிக்கொண்டு வாகனமாக கொண்டு பிரயாணம் பண்ணலாம் என்று சாஸ்திரம் அறிந்தவர்கள் சொல்லியிருக்கா. ஆக ஆதித்யன் அவரே வாகனம், அவரே லோகத்துக்கு நன்மை செய்பவர். தேவாச்ச கதவச்சைவ கிரதூனாம் பலமேவச்ச யானி கிருத்தியானி லோகேஷு சர்வேஷு பரம பிரபு. லோகத்தில் செய்யப்படும் நல்ல சடங்குகள் அனைத்துக்கும் பிரபுவாய் பலம் கொடுப்பவராய் நீர் இருக்கிறீர். அஸ்மின் க்ஷணே மகாபாகோ ராவணந்த்வம் ஜகிஷ்யசி ஏவமுக்த்வா ததா அகஸ்தியா ஜகாமச்ச யதாகதம். இப்படியாய் ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணிட்டு, இதை நீ சொல்லிண்டே ராமா, தனி சக்தி கூடும், அதை கொண்டு நீ ராவணனை உடனே ஜெயித்து விடலாம் என்று சொல்லிட்டு அகஸ்தியர் தன் பாட்டுக்கு புறப்பட்டு போனார் என்பது இந்த சர்க்கம். ஏதச்ருத்வா மகா தேஜாக நஷ்டசோகா அபவத்ததா. ராமன் அப்போ சோகமாக கவலையோடு உட்கார்ந்தாராம். அகஸ்தியருடைய உபதேசத்தை கேட்ட உடனே நஷ்டசோகா, ராமனுக்கு சோகமெல்லாம் தீர்ந்து போச்சு.
அகஸ்தியர் உபதேசத்தை பெற்றால் என்ன கவலை இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் அது தீர்ந்து ஆதித்யனுடைய அருளாலும் அகஸ்தியருடைய அனுகிரகத்தாலும் சித்தி அடையும் அப்படிங்கிறதுக்கு இது சாட்சி. ஆதித்யம் பிரேக்ஷ ஜப்வேதம் பரம் ஹர்ஷம் அவாப்தமானு திருராஜம்ய சுச்சிர்பூத்வா தனுராதாய வீரியவான். உடனே ஆதித்தனை மனசுல நினைச்சிருந்து நன்கு அவரை தன் மனதில் அமர்த்து பூஜித்து இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி 3 முறை ராமன் ஆச்சமனம் செய்தான். திருராஜம்ய 3 முறை ஆச்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நின்ற வாக்கில் ஆதித்தனை நோக்கி கைகூப்பி கொண்டு இவர் சொல்லி கொடுத்ததையெல்லாம் சொல்லி ராமன் சந்தோஷப்பட்டான் என்ன இந்த சர்க்கம் முடியறது. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு மந்திரத்தை ஒருத்தர் உபதேசிச்சுட்டார், உபதேசத்துக்கு முன்னாடியும் தீர்த்தத்தை தொட்டுட்டு வா ஆச்சமனம் பண்ணிட்டு வா சொல்கிறேன் என்ன அகஸ்தியர் சொல்கிறார். அப்போ அதற்குண்ட சுத்தியை நாம் சம்பாதிச்சுக்கணும். ஒரு மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிறோம், ஒரு நல்ல கர்மத்தில் ஈடுபட போகிறோம்னால் நீராடுதலோ வாய் கொப்பளித்தலோ கைகால் திரும்ப திரும்ப அலம்பிக் கொள்ளுதலோ ஆச்சமனம் செய்தலோ அதற்குரிய வஸ்திரபூஷங்களோடு இருப்பதோ இது இத்தனையும் அவசியம். இதோடு இருந்தால் தான் மந்திரம் எப்பவுமே சித்திக்கும் பலிக்கும். ஏன்னா இன்னைக்கு லோகத்தில் ஒரு தப்பான அபிப்பிராயம் நிலவுகிறது. மந்திரத்தை யார் எப்படி எங்கே உட்காந்து சொன்னாலும் அது வெறுமே கால் சராய் போட்டு இருந்தாலும் சொக்கா போட்டுருந்தாலும் நெத்திக்கு இட்டுன்னு இருந்தாலும் இட்டு காட்டாலும் ஆச்சமனம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் எங்கோ போய் மந்திரோபதேசம் பெற்றுன்னு வந்துட்டால் அது உடனே சித்திக்கும் நாள் நிச்சயம் சித்திக்காது. ஆச்சமனம் பண்ணுறதே உடம்பு சுத்திக்காக. சரீர சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், ஆத்மா சுத்தமாக இருக்கணும். இந்த 3த்துக்கு தான் 3 தடவை சாப்பிட்றோம். அச்சுத அனந்த கோவிந்தான்னு அச்சுதாய நமஹா அனந்தாய நமஹா கோவிந்தாய நமஹா. தீர்த்தத்தை 3 தடவை சாப்பிட்றோம். கோவிலில் போனால் தீர்த்தம் 3 துரணி தீர்த்தம் கொடுக்குறா. எதுக்கு இந்த 3 தடவை? சாஸ்திரத்துக்கே 3க்கு ரொம்ப விருப்பம். சாந்தி 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 3 தடவை சொல்லிட்டு பாருங்க. அதே போல் நம்மாழ்வார் பாசுரத்தில் பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் பொலிக பொலிக பொலிகான்னு 3 தடவை தான் சொன்னார். சாந்தி சாந்தி சாந்திகின்னு 3 தடவை தான். தத்துவங்களே சாஸ்திரப்படி 3 தான். அதனால் சாஸ்திரத்துக்கு இந்த 3ல் விருப்பம். நாம் எதுக்கு 3 தரம் தீர்த்தம் வாங்கிக்கிறோம்னால் உடம்பு சுத்திக்காக ஒரு தரம், மனசு சுத்திக்காக ஒரு தரம், ஆத்ம சுத்திக்காக ஒரு தரம். உடம்பு சுத்தமாக இருக்கணும்னா என்ன, மனசு சுத்தமாக இருக்கணும்னா என்ன? உடம்பு சுத்தமாக இருக்கணும்னால் பொய் கூறாமை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை, அதே போல் திருடாமை, இதை போல் உடம்பால் செய்கிற தப்புகள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இல்லாமல் சுத்தமாயிடுறது. மனம் தூய்மையாக இருக்கிறதுனா நல்லதையே நினைக்கை, நினைத்ததையே பேசுகை, பேசினத்தையே செய்கை. இதுதான் மனசு தூய்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது, நல்லதை நினைக்கிறது. ஆத்மா தூய்மையாக இருக்கிறதுனால் பாப புண்ணிய ரூப கர்மங்களை தொலைத்து விடுதல். இதுதான் 3 தூய்மை. சரீரத்துக்கு சுத்தி, மனசுக்கு சுத்தி, ஆத்மாவுக்கு சுத்தி. இந்த 3 சுத்தம் அடையணுங்கிறதுக்காகத்தான் 3 தடவை தீர்த்தம். பிராச்சனம் பண்ண பச்சே கூட ஆச்சமனம் பண்ணச்சே கூட 3 தடவை பண்ணுறோம். அதனால தான் இங்கேயும் திருராச்சம்ய 3 தடவை ஆச்சமனம் செய்து ராமன் மந்திரத்தை ஆதித்தனுக்கு குறித்து சொன்னார். மிகுந்த பலம் பெற்றார். நமக்கு இப்போ அந்த மந்திரத்தை கேட்டுக்க முடியுமா? இங்கே என்ன மந்திரம் இருக்கா? ஆதித்ய ஹிருதயம்னு ஸ்லோகங்களை ஸ்தோத்திரமாக தானே சொல்லியிருக்கார். வாஸ்தவம் அதை சொன்னாலே போரும். நமக்கு இவ்வளோ தூரம்லாம் இல்லையேண்ணா. மந்திரோபதேசம் பெற்றுக்கிறதுக்கோ மந்திர ஜபத்துக்கோ நம்ம போகணுங்கிறதே இல்லை. நாமங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொன்னோம்னா அதுக்கு தேவையான நியமமும் நிஷ்டையும் குறைவு. இப்போ நான் அந்த நியம நிஷ்டை நிறையா வேணும்னு சொன்னதெல்லாம் மந்திர ஜபத்துக்கு. மந்திரோபதேசம் இப்போ நரசிம்ம மந்திரம், கோபால மந்திரம், ராம மந்திரம், வராக மந்திரம், ஹயக்ரீவ மந்திரம் இருக்கே, இந்த மந்திரங்கள்லாம் கேட்டுண்டு ஜபம் வேணும்னா நியமத்தோடு இருக்கணும், வேலை பார்க்கணும், ஆச்சாரம் பார்க்கணும், அனுஷ்டானம் பார்க்கணும், எல்லாம் வேணும். ஆனால் பகவான் நாமங்களை சொல்கிறதுக்கு எந்த நியமமும் கிடையாது. பெருமானேன்னு கூப்பிடுறதுக்கு ஆரை சொல்லணும்? தாயாரை பார்த்து தாயாரே நம்ம கூப்பிடுறதுக்கு தாயை தான் நியமம் சொல்லுவலன்னு. குழந்தை அம்மாவை பார்த்து அம்மானு கதறது கூப்பிடுறது, உடனே குளிச்சுட்டு வந்து கைகாலம் வந்து அம்மானு கூப்பிடு அப்படின்னு ஒரு தாயாரும் சொல்ல மாட்டான். எப்போ தாய் தம் பேரை சொல்லுவதற்கு நியமத்தை எதிர்பார்க்கலையோ அதே போல பகவானும் பேரை சொல்றதுக்கு நாமத்தை சொல்றதுக்கு நியமம் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் அந்த நாமங்களே மந்திரமாக மாறும். எப்போதுனால் முன்னால் பிரணவம் சேரும், நாமத்தோட ஆயங்கிற சதுர்த்தி விபக்தி சேரும், பின்னால் நமஹாங்கிறது சேரும். இது சேர்ந்து கொடுத்தோன்னா நாமம் மந்திரம் ஆயிடும். கேசவஹ இது நாமம், நாராயணா இது நாமம், மாதவா நாமம். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா கூப்பிடலாம். அதெல்லாமே நாம சங்கீர்த்தனம்.
விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பாவமானு சொல்கிற மூல்யம் ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகச்சயனேதி ஜெகன்னிவாசேத்யாலாபினம் பிரதிபதம் குருமாம் முகுந்தான்னு முகுந்தமாலையில் ரொம்ப ஆச்சரியமாக குலசேகராழ்வார் சாதிக்கிறார். அப்போ அதெல்லாம் நாம சங்கீர்த்தனம். அதுக்கு பெரிய நியமமோ நிட்டையோ அமர்ந்த இடத்துலேருந்து சொல்லலாம், படுத்துன்ற இடத்துலேருந்து சொல்லலாம், நடந்துட்டே சொல்லலாம், நின்றுட்டே சொல்லலாம். ஆனால் அதே திருநாமம் எப்போ மந்திரம் ஆயிடும்னால் கேசவஹாங்கிறதுக்கு 4வது வேற்றுமை சேரும். கேசவாய என்ன உருமாறும், பின்னாடி நமஹாங்கிறது சேர்ந்துடும். கேசவாய நமஹா, முன்னால் ஓம்ங்கிற பிரணவம் சேரும். ஓம் கேசவாய நமஹா அப்படின்னா அது மந்திரமாக மாறிடும். ஆக கேசவன்கிறது திருநாமம், மாதவன்கிறதுக்கு ஓம் மாதவாய நமஹா, ரிஷிகேஷன் ரிஷிகேஷாய நமஹா, பத்மநாபன் பத்மநாபாய நமஹா. அப்படி சொல்லணும்னா நியமம் வந்துடும், ஆச்சாரம் வந்துடும், அனுஷ்டானம் வந்துடும். அதே கேசவாவன் புருடோத்தமா கிளர் ஜோதியாய் மாலரி கேசவன் ஸ்ரீமாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்னென்னு ஓலமிட என்னை பண்ணி விட்டுட்டு ஒன்று உருவும் சிவடும் காட்டான் என் ஆழ்வார் பாடியபடிக்கு நாமங்களை சொல்றதுக்கு எந்த நியமமும் இல்லை. அதனால நமக்கு ஆதித்ய ஹிருதயத்தை இந்த சர்க்கத்தை படிச்சுட்டு விட்டுட்டோம்னாலே போரும். நம்ம அதற்கு இருக்கிற மந்திரத்தை ஆதித்யனை பார்த்து சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஆனால் அந்த மந்திரத்தை அகஸ்தியர் ராமனுக்கு உபதேசித்தார், நல்லது நடந்ததுன்னு வால்மீகி எழுதியிருக்காரு. அந்த சர்க்கத்தை படித்தாலே நமக்கு நன்மை நடந்துடும். ஏன்னா ராமாயண பாராயணங்கிறதே ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கம் 2 சர்க்கம் படிக்கலாம். வேணுங்கிறவா சுந்தரகாண்டம் மட்டும் படிச்சுப்பா, இல்லை ராமாயணம் முழுக்கவே படிப்பா. அது ஒன்றும் நியமத்தோடு தான் இல்லை. எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி, ராத்திரிக்குள்ளே ஒரு தடவை நீராடிட்டு ஒரு சர்க்கமானு படிச்சுட்டு தான் ஒரு கவளம் அன்னம் வாயில் போகும் என்று எத்தனை பேர் முன்னாடி வச்சுட்டு இருந்தா தெரியுமா? ஒரு சர்க்கமானு படித்தா தான் நீ சாப்பிட்றது. ராமாயணத்தை படித்து ஒரு சர்க்கம் படிக்கலையா அன்னைக்கு சாப்பாடே இல்லை என்ன பெரியோர்கள் இருந்திருப்பாளாம். ஏன்னா ஒரு ஸ்லோகமும் அக்ஷர லட்சம் பெறும். சீதை ராமனுடைய பெருமையே பேச வந்த சொல்லும். அகஸ்தியர் மூலம் ஆதித்ய ஹிருதயத்தை பெற்றோம். அகஸ்தியருக்கு நமஸ்காரம். இனி அடுத்தது வால்மீகி பகவானுடைய ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். இவர் யார், எங்கு பிறந்தார், இதை பற்றி பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. அது என்னங்கிறதை நேற்றுக்கு சுருக்கமாக கோடிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ சற்றே விளக்கமாக பார்ப்போம். வால்மீகி ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி. இவர் தச பிரச்சேதஸ்களில் ஒரு பிரச்சேதஸ்னுடைய 10வது பிள்ளை. இதை மட்டும் நேற்றுக்கு ஒன்றும் பண்ணியிருந்தேன். பிராச்சீன பர்கிஸுங்கிறவர் பிறந்தார். அவருக்கு 10 பிள்ளைகள் பிரச்சேதஸ்கள். அதில் ஒரு பிரச்சேதஸ்னுடைய 10வது பிள்ளை வால்மீகி என்கிற அளவுக்கு பார்த்தோம். இல்லை, இன்னொரு விதத்திலும் சொல்லுவார்கள். அத்ரியனுடைய மகன் பிராச்சீன பர்கிஸ். பிராச்சீன பர்கிஸுக்கு பிரச்சேதஸ் பிறந்தார், பிரச்சேதஸ்களுக்கு வால்மீகி பிறந்தார் என்னும் சொல்லலாம். ஏன்னா பிராச்சீன பர்கிஸ் யாருடைய குமாரங்கிறதுல தான் வேறுபாடு. ஒரு பக்கத்தில் பிரம்மாவுக்கு ஸ்வயம்புவ மனு பிறந்தார். அவருக்கு பிரியவிரதன் உத்தானபாதன் 2 பிள்ளைகள். உத்தானபாதனுக்கு துருவன் பிறந்தார். துருவனுக்கு அங்கன், அங்கனுக்கு வேணன், வேணனுக்கு பிருத்து, பிருத்துவனுடைய வம்சத்தில் பிராச்சீன பர்கி, பிராச்சீன பர்கிக்கு பிரச்சேதஸ், பிரச்சேதஸுக்கு தான் இவர் பிறந்தார். அது எப்படி வால்மீகி பிரச்சேதஸுக்கு பிறந்தார்னு எங்க இருக்கு? பாகவத புராணத்தில் தேடினாலும் இல்லை, எந்த பிரம்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், பாத்ம புராணத்தில் தேடினாலும் இல்லை. ஆனால் வால்மீகி ராமாயணத்தினுடைய தியான ஸ்லோகம் இருக்கே, அதில் ஒரே ஒரு வார்த்தை வருது. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. வேதவேத்யனான பெருமான் திருமால் அவன் தசரதாத்மஜே, தசரதனுக்கு குமாரன் ராமனாக பிறந்த போது வேதவேத்யனான திருமால் தசரத குமாரன் ராமனாக பிறந்த போது வேத பிராச்சேதசாத் ஆசீத். வேதம் பிராச்சேதசாத், பிரச்சேதசனுடைய பிள்ளை பிராச்சேதசர், அவர் மூலமாக தான் பிறந்தது. பிராச்சேதசர் மூலம் வேதம் பிறந்ததுன்னு தியான ஸ்லோகத்தில் மட்டும் இருக்கு. அதை வச்சுன்னு நாம் தேடணும். அப்போ பிரச்சேதஸ் பிள்ளை வால்மீகியா? ராமாயணத்தை எழுதினவர் வால்மீகின்னு தெரிஞ்சு போச்சு. வால்மீகி பிரச்சேதசனுடைய பிள்ளையா இருக்கணுமே, இருக்கானால் இருக்கிறது. ஆச்சரியமான சர்க்கம். உத்தரகாண்டத்திலே ராமன் லவகுஷர்கள் பாட பாட அந்த சரித்திரத்தை எல்லாம் கேட்டுருக்கார். இன்னும் 6 குழந்தைகள்னு அவருக்கு தெரியாது. குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். மிதலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தஞ்சரிதை கேட்டான். சீதை கர்ப்பிணியான, ராமன் கர்ப்பிணியான சீதையை கங்கையை தாண்டி அக்கறையில் விட்டுட்டுவான்னு லக்ஷ்மணனுக்கு பணித்தார். லக்ஷ்மணன் ஓடத்தில் சீதையை ஏற்றி உட்காச்சி வச்சுட்டு போறார். அப்போ அவர் சொல்றா, லக்ஷ்மணா, நீ என்னுடைய கணுக்காலுக்கு மேலே பார்த்ததே கிடையாது. நித்தியம் சேவிக்கிறச்சே கணுக்கால் அளவுக்கு தான் சேவிப்பறான். இது நம்ம கிஷ்கிந்தா காண்டத்திலே பார்த்துருக்கோம். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டது. ராமா, ஆகாசத்தில் ஒரு பெண்ணை ராட்சசன் தூக்கிட்டு போகிறத பார்த்தேன். அந்த சமயத்தில் அவர் ஆபரணங்களை முடிச்சா கட்டி எங்கள் நடுவில் போட்டால்
ஆபரணங்களை கையில் வச்சிருக்கேன், உன் மனைவியினுடைய தானான்னு பார்த்து அடையாளம் சொல்லு. கழுத்து அட்டிகையை காட்டுறான். ராமன் சொன்னார், எனக்கு கண்ணில் ஜலம் கோத்து நுடுத்து பார்க்க தெரியல. தம்பி லக்ஷ்மணா, நீ பார்த்து இது தானா உன் மதனியாருதுன்னு சொல்லு. சரி, லக்ஷ்மணன் பார்க்கறார். நெத்தி சூட்டி எடுத்து கொடுத்தா இல்லைன்னு விட்டா. சந்திர சூர்யாள் தலையில சீத்தை சாத்தின்னு போட இல்லையோ, அந்த 2 பில்லை எடுத்து கொடுத்தா தெரியாதுன்னு விட்டான். கழுத்தில் போன்றிருக்கிற அட்டிகை பார்த்ததே இல்லை. கைவளையல் தெரியாது. இடுப்பில் இருக்கிற ஒட்டியானம் தெரியாது. நாஹஞ்சானாமி கேயூரே நாஹஞ்சானாமி குண்டலே, கேயூரத்தையும் பார்த்ததில்லை, குண்டலத்தையும் பார்த்ததில்லை. நூபுரேத்தம் அபிஜானாமி, பிராட்டி தன் திருவடி கணுக்காலில் சாத்தின்னு இருக்கிற சதங்கை நூபுரம்ங்கிற ஆபரணம். நூபுரேத்தம் அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாது, நித்தியம் சீதையை திருவடியில் விழுந்து சேவிக்கிறச்சே அது நன்னா என் கண்ணில் பட்டிருக்கு. அவளை திருவடிக்கு மேலே நான் பார்த்ததே கிடையாது ராமா, இதுதான் அவளுடையதுன்னு தெரிஞ்சுனுட்டே. லக்ஷ்மணன் அடையாளம் காட்டிவிட்டார். அப்போ சீதை எப்போதும் லக்ஷ்மணனால் வணங்கப்படுகிறாள். ஆனால் திருவடிக்கு மேலே அவன் பார்த்ததில்லை. இன்னைக்கு அந்த சீதை படகுல உட்காந்து லக்ஷ்மணனை கூட்டு காட்டுறா. மேடிட்ட இந்த வயற்றை பார் லக்ஷ்மணா, நீ இவன் வரைக்கும் பார்த்ததில்லை, ஆனால் இப்போ என்னுடைய வயிற்றை உனக்கு காட்டுறேன். நான் பூர்ண கர்ப்பிணியா இருக்கேன். இந்த கர்ப்பவதியான என்னை உன் ராமன் கொண்டு போய் விட்டது நியாயமா என்று லக்ஷ்மணன்ட்ட கேட்கிறார். சீதை, அடியன் என்ன சொல்ல சொல்றேன்? உமக்கு பதில் சொல்ல சொல்றியா, ராமனுக்கு பதில் சொல்ல சொல்றீரா? நமக்கு 2 பேருக்கும் பதில் சொல்ல தெரியல. இட்ட பணியை நிறைவேற்றும் அடியவன் அடியேன். ராமன் செய்தால் சரியாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை தவிர எனக்கு பதில் பேச தெரியாது. ஆனால் சீதே, அது என்ன உனக்கு தெரியாதான்னு? ராமன் செய்தால் சரியாத்தான் இருக்கும்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அந்த ஞானம் உனக்கு கிடையாதா? உண்டு. ஆனால் ஏனோ தேவரீர் கேட்கிறீர். தேவரீர் எதுக்கு கேட்கிறீர்னு புரிஞ்சுக்கிற அளவு கூட அடியனுக்கு புத்தி கிடையாது. உமக்கும் அவனுக்கும் என்னவோ அதை அவரிடத்துல தான் கேட்டுக்கணும். என்ன அடியவன் ஒரு துளி வார்த்தை மாறாமல் கோபமும் படாமல் லக்ஷ்மணன் சொல்ல வேண்டியது எடுத்து சொல்லிட்டார். இக்கரையில இந்த அக்கறை போயாச்சு. கங்கையினுடைய கரையில வால்மீகி ஆசிரமம் பக்கத்துல விட்டுட்டு அவர் கூட்டிட்டு போனாரான்னு கூட லக்ஷ்மணனுக்கு தெரியாது. சீதை அக்கறையில கங்கையை தாண்டி இறக்கி விட்டார். பிட்டூருங்கிற இடம் இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம். கான்பூர்லேருந்து சுமார் 40 மைல் தூரம் போனீங்கன்னா பிட்டூருங்கிற இடம் வரும். அதான் கங்கை கரையில இருக்கு. பிட்டூருக்கு பக்கத்துல வால்மீகி ஆசிரமம் இப்பவும் இருக்கு. அங்கிருந்து தான் பார்த்தவா ஏதோ வனதேவ வந்திருக்கா போல் இருக்கேன்னு வால்மீகி இடத்துல போய் சொன்னா. சீதைன்னெலாம் அவளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு பெண்ணை இறங்கி வந்திருக்கா, தெய்வ பெண்ணாட்டம் இருக்கா, வனதேவத்தை வந்திருக்காளோக்கோன்னு மற்ற ரிஷிகள்லாம் வால்மீகி இடத்துல போய் சொல்ல வந்தார். அர்க்கபாத்தியம் கொடுத்தார். சீத்தை அழைத்து போய் சரித்திரம் என்னான்னு கேட்டார். சீதை மொத்த சரித்திரத்தையும் சொன்னார். அவருடைய ஆசிரமத்தில் தான் இருந்தாள். கர்ப்பம் வளர்ந்தது. லவகுஷர்கள் பிறந்தார்கள். அப்ப வால்மீகி இதற்குள்ளாக பிரம்மாவனுடைய அனுகிரகத்தால் ராமாயணத்தை எழுதி முடிச்சுட்டார். யோசிக்கிறார், யாரை கொண்டு நாம இதுக்கு பிரச்சாரம் பண்ணலாம்? இப்போ மேதாவினவ் திருஷ்டுவா மேதாவி வேதேஷு பரிநிஷ்டித்தவ், அவர்கள் இருவரையும் பார்த்தார். வேதத்துல நல்ல அவகாகம் இருக்கு, இவர்களை கொண்டே இந்த ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணுவோம் என்று குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டார். அவா ஒரு இடமா போய் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ரிஷியை வணங்கி சொல்றா, ஒரு மேகலை கொடுக்குறார். அந்த ரிஷியை வணங்கி சொன்னா ஒரு கமண்டல் கொடுக்குறார். இந்த ரிஷியை சேவிச்சு சொன்னா பிரம்மதண்டம் கொடுக்குறார். இன்னொரு ரிஷியை சேவிச்சா ஒரு பூணல் கொடுக்குறார். இன்னொரு ரிஷி சொன்னார், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இந்த தர்பக்கட்டை வச்சுக்கோ, எங்கிட்ட இருக்கிறது இது, இதை வாங்கிக்கோன்னார். இப்படி ஒரு ரிஷியிட்டும் சொன்னா ஒருத்தர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. சல்லி காசு அவரிடத்தில் இல்லை, ஏதும் இல்லை. அவர் ஆசீர்வாதம் பண்ணார். குழந்தைகளே, இதை கேட்க வேண்டியவன் கேட்கட்டும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். யாராருக்கோ நீங்க சொல்லிட்டு இருக்கிறது இருக்கட்டும், இந்த சரித்திரத்தை யார் காது கொண்டு கேட்கணுமோ அவன் இதை கேட்பான் ஆசீர்வதித்தார். நன்னா குழந்தைகள் வாங்கிண்டா ஊர் ஊரா பாடின்னு போறச்சு. அயோத்தி பட்டணத்து வெளி வீதிகளில் பாடினார்கள். அப்ப பரதன் தான் முதல்ல கேட்டார். யாரோ நம்ம ராமச்சரித்திரத்தை பாடுறாளே ஆறா இருக்கும். கேட்ட உடனே சரித்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. ராமன்ட்ட வந்து விண்ணப்பிச்சார், ராமா நீ கேட்க வேண்டிய ஒரு சரித்திரம் இருக்கு. ஆரோ ஒரு தேஜஸ்விகளான 2 குழந்தைகள், அவர்களை கூட்டின்னு வரேன், கேட்கறியா? என்ன தோணித்தோ ராமன் சரி கேட்கறேன்னு ஒத்துனுட்டார். சாதாரணமா எதையும் அப்படி ஏத்துனுட மாட்டார். ராஜகாரியத்தை விட்டுட்டு இன்னொன்னு ராமன் மாற்ற மாட்டார். ராஜசபை கூடட்டும், ஏன்னா ராமன் தான் கேட்கணும்னு நினைச்சிருந்தார். அப்ப பக்கத்துல பரதன் பிரார்த்தித்தான், இந்த சரித்திரத்தை எல்லாருமே கேட்டா நன்னா இருக்கும் ராமா, நீ தனித்து கேட்கக்கூடாது, எல்லாரோடையும் சேர்த்து கேட்க வேண்டும். ராமன் நினைச்சுக்கிறார், என்ன பண்ணாலும் சீதை பக்கத்தில் இருக்க போறதில்லை, எத்தனை பேர் அமர்ந்து கேட்டு நமக்கென், சரி கேட்கட்டும், ராஜசபை கூடட்டும். சபைக்கு காலை தினப்படி 9 மணிக்கு ராமன் வந்துடுவார். 9லேருந்து 12, 12:30 மணி வரைக்கும் ராமாயண பாராயணம் நடக்கும். போய் ராமன் பகலுணவை முடிச்சுட்டு திரும்பி வருவார். அப்புறம் ராஜ்ய காரியங்கள் மந்திராலோசனம் எல்லாம் பண்ணுவார். 32 நாட்கள் கேட்டான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு நாளா சரித்திரம் நடந்துட்டே இருக்கு. ஒன்னொன்னும் தன் சரித்திரம்னு தெரியறது. குழந்தைகளை பார்த்தா தேஜஸ் புரியறது. யாருன்னு வாயார் திறந்து ராமன் கேட்கல.
உள்ளூர புரிஞ்சிருந்தாலும் பரதன் கூட்டின்னு வந்திருக்கார், ஆகட்டும் யார் குழந்தைகள்னு கேட்டுப்போம். கடைசியாக அப்படி கேட்கறச்சும் என்ன தெரியுமா கேட்டார், இப்பேற்பட்ட சாஸ்திரத்தை ரொம்ப நன்னா பாடப்பட்டிருக்கிறதை இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியன் யார்? பரதன் கேட்டான். பெத்த தாய் யாருன்னு முதல்ல கேள்றாமா, ஆச்சாரியன் யாருங்கிறது அப்புறம் கேட்கட்டும். சொல்லிக் கொடுத்தவர் உயர்ந்தவர் தான், பெற்ற தாய் நிச்சயம் உயர்ந்தவர். கரியான் பிரம்மதப்பிதான்னு சொல்லுவார்கள். யார் ஒரு ஆச்சாரியன் நமக்கு ஞானத்தை கொடுக்குறானோ அவன் உடல் கொடுத்த தந்தை தாயை காட்டிலும் உயர்ந்தவன் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த சீத்தை அப்படி வெறுமை உடல் கொடுத்த தாய் அல்ல, இப்பேற்பட்ட சொத்துக்களை உன் ராஜ்யத்துக்காகவே கொடுத்தவள். பரதனுக்கு சொல்லணும்னு எண்ணம் இல்லை, ராமனே பார்த்துக்கிட்டோம்னு விஷயத்தை எடுத்து சொல்லிட்டார். அப்போ அது 104வது சர்க்கத்தில் ராமன் தூதர்களை அனுப்பி வால்மீகியும் சீதையும் அழைத்து வர செய்கிறார். 105வது சர்க்கத்தில், அதாவது 96வது சர்க்கத்திலும் 97வது சர்க்கத்திலும் நாம் இப்போ பார்க்க போகிறது உத்தரகாண்டத்திலே 95வது சர்க்கம் 96வது சர்க்கம். இந்த 2 சர்க்கங்களில் தான் வால்மீகிக்கு தூது போகிறது. வால்மீகி அழைச்சின்னு வந்து இந்தா சீத்தைன்னு கொடுக்கறது. அங்கே வால்மீகி தான் யாருன்னு சொல்லிக்கிறார். இப்போ நம்ம அங்கே தேடின்னு போயாகணும். வால்மீகி யாருங்கிறது அவர் வார்த்தையாக தெரிஞ்சுக்கிறது தானே இருக்கிறதுலையே நல்லது. மற்ற இடத்துல தேடுறதை விட ராமாயணத்தில் அவரே சொல்லியிருக்காரு. ராமன் தூது அனுப்பிச்சுட்டார். ராமோ பகூன்யஹான்யேவ தத்கீதம் பரமம் சுபம் சுஷ்ராவ முனிபி சார்த்தம் பார்த்திவைஹி சகவானரைஹி தஸ்மின் கீதேது விஜ்ஞாய சீதாபுத்திரௌ குஷீலௌ தஸ்யாஹா பரிஷதோ மத்தியே ராமோ வச்சனம் அப்ரவீத். சீதாபுத்திரர்களான லவகுஷர்கள் பாட பாட ராமன் ஆனந்தமாக கேட்டார். அவர்களுக்கு நடுவில் அறிவிக்கிறார், இந்த பிள்ளைகளுடைய தாய் சீதை, ஆச்சாரியன் வால்மீகி இருவரையும் ராஜசபைக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். சீதை தான் தூய்மை உடையவள் என்று நிரூபிக்க விருப்பப்பட்டாள். நாளை இந்த ராஜசபையில் அவள் அனைவருக்கு முன்பாக சபதமிடட்டும் என்று ராமன் அறிவிக்கிறார். அப்போதும் பக்கத்தில் இருக்கார் நினைக்கிறார், மற்றும் ஒரு முறையா அடுத்து ஏற்கனவே ஒரு முறை, அதுக்கப்புறம் தானே நீ நம்பாம கொண்டு போய் காட்டில் விட்டுருக்காய், திரும்பவும் பண்ண வேண்டுமா? ஆனால் ராஜாவினுடைய ஆணை ஒத்துரு பேசலை. தூதர்கள் புறப்பட்டு வால்மீகி ஆசிரமத்துக்கு போறார்கள். சந்தம் சந்தம் முனேஷ்ச விஜ்ஞாய சீதாயாச்ச மனோகதம் கரோது பரிஷன் மத்தியே சோதனார்த்தம் மமைவச்ச. என் முன்னாலும் இந்த ராஜசபைக்கு நடுவிலேயும் சீதை சபதவாக்கியம் செய்யட்டும். தேஷாம் தத் பாஷிதம் ஸ்ருத்வா ராமஸ்ய மனோகதம். தூதர்கள் வால்மீகி இடத்துல போய் சொல்றா, ஓ ராமனுடைய திருவுள்ளம் இதா, அவசியம் நடந்து கொள்வோம், வருகிறோம் என்று செய்தி சொல்லி அனுப்பிச்சுட்டார். அப்ப வால்மீகி சொல்லுகிறார், ஏவம் பவது பத்ரம் வோ யதா வததி ராகவா ததா கரிஷ்யதே சீதா தெய்வதம் ஹி பதி ஸ்திரியா. ராமன் அப்படி ஆணையிட்டு இருந்தா சீதை அப்படி செய்வாள். சீதை இடத்துல அவர் கேட்டு கூட இல்லை, சீதை அப்படி செய். அதுக்கப்புறம் போய் சீதையின் இடத்துல பேசுறார். சீதை நாளைக்கு போய் நாம் இப்படி சொல்லிடலாமா? சொல்லணுமான சீதைக்கு உள்ளம் சொல்லித்தானே ஆகணும்னு வால்மீகி எண்ணம். கடைசியாக அவர் சொல்லி முடிச்சுட்டார், ராமன் கூப்பிட்டு இருக்கிறார், போவோம். நீ செய்ய வேண்டிய சபதத்தை செய். உன்னை காத்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. திரும்ப கொண்டு போய் ராமனிடத்தில் ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பேச வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நமக்கு அதில் அன்வயம் இல்லை. சீதை, நான் எதுக்கா தெரியுமா உன்னை ரட்சித்தேன்? குழந்தைகளுக்கு ராமாயணம் செய்து கொடுத்து உலகத்தில் பிரச்சாரம் பண்ண. அதை தவிர உங்கள் இருவருக்கு சமாதானத்துக்கு நமக்கு தெரியாது, அது உங்க பாடு. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணணும், அது என்னுடைய கடமை. அந்த கடமை நிறைவேறிடுத்து புறப்படலாம்னு மறுநாள் புறப்பட்டார். காலையில வந்து சேர்ந்துட்டார்கள். தஸ்யாம் ரஜன்யாம் உஷ்டாயாம் யஜ்ஞவாட்டங்கதோ நிருபா வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலி ரத காஷ்யபா. ராமன் இப்படி ஆணையிட்டு இருக்கான்னு உடனே ஊரா இருக்கிற மொத்த ரிஷிகளும் அங்கு கூடிவிட்டார். எத்தனை ரிஷிகள் கூடினார்கள்னு சொல்றார். வசிஷ்டா வாமதேவஸ்ச ஜாபாலி ரத காஷ்யபா விஸ்வாமித்ர தீர்க்கதமா துர்வாசஸ்ச மகாதபாः புலஸ்த்யோபி ததா சக்தி भार्गवश्चैव वामनः मार्कण्डेयश्च दीर्घायुः मौद्गल्यश्च महायशाः गर्गश्च चवनश्चैव शतानन्द्यश्च धर्मवित् भरद्वाजश्च तेजस्वी अग्निपुत्रश्च सुबभः नारदः पर्वतश्चैव गौतमश्च महायशाः एते चान्ये च बहवः मुनयः संस्कृतव्रताः. இந்த பட்டியலை நீங்கள் இப்போ படிக்கிறச்சேவே கேட்கச்சேவே இதில் முக்காவாசி பேரை பற்றி இன்னும் நம்ம கேட்கவே இல்லைன்னு உங்களுக்கு தோணும். வாஸ்தவம், அத்தனை முனிவர்கள் இருக்காளே, நாம் எத்தனை நாள் சொல்லணும் வந்தாலும் என்ன ஒரு 10-15 பேர் பார்க்க முடியுமே தவிர எத்தனையோ பேர் 48,000 பேர் இருக்கா. அதில் பிரதானர்களாக இருக்கிறவாளே இங்கே வந்திருக்கா. அப்போ அத்தனை பேருடைய பேரை கேட்டுக்கலாம், அது வரைக்கும் வேணால் செய்யலாம். கடல் எவ்வளவு ஆழமானதுன்னுட்டு கரையில் நின்று இதோ கடல்னு பார்க்கலாமே தவிர இறங்கி பார்க்க முடியுமா? இறங்கினா திரும்பி வர முடியுமா? அதனால் கரையில் நின்று கொண்டு இதுதான் கடல் என்கிற அளவுக்கு தான் இந்த 7 நாளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர கடலுக்கு உள்ளே இறங்கி முத்து குளிக்கிற வேலைக்கெல்லாம் நம்ம போகவே இல்லை.
இது கடல்னு தெரிஞ்சுக்கலாம். கௌதூகல சமாவிஷ்டாக சர்வையேவ சமாகதாக சீதாம் சீதா சகாய வால்மீகி இது ஹோவாச்ச ராகவம். சீதைக்கு சகாயமா யார் வந்திருக்கா? இது ஹோவாச்சர் என்று ராமன் பார்த்து கேட்டார். வால்மீகி வந்திருக்கிறார் என்று கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினார்கள். ராமன் வால்மீகியை பார்க்கிறார். சீதையை பக்கத்துல கூட்டின்னு வந்து ராமன் முன்னாடி வால்மீகி நிறுத்துறார். நிறுத்தி சொல்றார், விருத்தம் இயம் தாசரதே சீதா சுப்ரதா தர்மச்சாரிணி அபவாதாத் பரித்யக்தா மம ஆசிரம சமீபதா. என்னுடைய ஆசிரமத்துக்கு சமீபத்தில் அபவாதம் ஏற்பட்டதுங்கிறதுக்கா உன்னால் விடப்பட்ட சீதை இவளே. ஏ தாசரதே, உன்னிடத்தில் உன்னுடைய மனைவியை திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். லோகாபவாத பீதஸ்ய தவராம மகாவிரத பிரத்யம் தாஸ்யதே சீதா தாம் அனுஜ்ஞாது அருகசி. லோகத்தின் அபவாதத்துக்கு பயந்து என்னிடத்தில் கொண்டு விட்டாயே, அவருடைய உண்மையான தன்மை என்னான் உனக்கு கூறுகிறேன், கேட்டுக்கொள். இமௌது ஜானகி புத்திரா உபௌச்ச யமஜாதகௌ சுதௌ தவைவ துர்தர்ஷௌ சத்தியமேதத் பிரவீமிதே. இவா 2 பேரும் ரெட்ட குழந்தைகள், லவனும் குஷனும். வால்மீகியான நான் இப்போது சூழரைத்து சொல்லுகிறேன். பிரச்சேதசோகம் தசமஹ புத்திரோ ராகவநந்தன. ஹே ராகவநந்தனா, ரகுகுல திலகனான ராமனே, பிரச்சேதசனுடைய 10வது பிள்ளை யான். இப்போ இது எதுக்கா இந்த இடத்துல அறிவு பண்ணிக்கிறார்னா, சீதா விஷயமா உங்கள்கிட்ட நான் உண்மை சொல்ல போறேன். உண்மையை தவிர என் வாழ்க்கையில நான் பேசினதில்லை. அதுக்கு சாட்சி சொல்றேன் பார். பிரச்சேதசனுடைய பிள்ளை நான். ஆக பொய் கூற மாட்டேன். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து வந்தவன் அல்லன். உயர்ந்த குலத்தில் உயர்ந்த வம்சத்தில் பிறந்திருக்கிறேன். அப்ப பிரச்சேதசனுடைய பிள்ளை நான். நஸ்மராமி அனுதம் வாக்கியம் இமௌத்து தவ புத்திரகவ். இந்த பிள்ளைகளை பத்தியும் சீதையை பத்தியும் ஒரு பொய் சொல் என் வாக்கிலிருந்து வராது. நான் சொல்றதெல்லாம் நல்ல வார்த்தை தான். பகுவருஷ சஹசிராணி தபஸ்சர்யா மயா கிருதா. என்னால் எத்தனை 1000 வருடங்கள் தபசு புரியப்பட்டது தெரியுமா என்று கேட்டுக்கிறார். இப்ப இந்த சரித்திரம்லாம் பார்க்கச்சே ஒரு பக்கத்துல நாம வேற சரித்திரம் வச்சுட்டு இருக்கோம். இவர் திருடனா இருந்தார், மராமராங்கிற நாம சொல்லி கொடுக்கப்பட்டது, அதனால மாறுட்டார். இது ஒரு சரித்திரம் இருக்கு. அது அத்தியாத்ம ராமாயணத்தில் இருக்கிற சரித்திரம். அது 13வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது எண்ணிறந்த லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ராமாயணம். எப்ப நான் பொய்யே சொன்னதில்லை, ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இருக்கிற ஞான பக்தி வைராக்கியம் எவ்வளவு, ஆகையால் நான் சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு வால்மீகி சொல்றாரோ, அப்போ இந்த திருடனா இருந்தாருங்கிற கதை ஒத்து வருமானு பார்த்துக்கணும். இருக்கலாம், இருக்காமலும் போகலாம். அப்படிங்கிறதுக்காக மட்டும் உங்கள்கிட்ட சொன்னேன். இதோ பிரமாணம் இருக்கு. நான் ஒரு தப்பும் பண்ணவன் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் புரிந்தவன் வால்மீகி சொல்றார். இப்ப அவர் திருடனா இருந்து மாறினத்தினால நமக்கு ஒன்றும் குறை இல்லை. எப்படி நேற்றுக்கு வரைக்கும் தீயவனா இருந்தாலும் மாறுட்டான்னா அவன் எழுதத்தை எல்லாருமே ஏத்துக்கத்தான் போறார்கள்.